வணக்கம். நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன், மதுரையிலிருந்து. நியூஸ் 18 சேனலுக்கும் அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும் உலகெங்கும் இருக்கிற நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நல்ல அழகான கேள்வி கேட்டீங்க. வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாரதி பாடியிருப்பார். அது மட்டுமல்ல, கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமி தன்னில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைன்னு சொல்வார். அப்படி எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒருவர் யார் என்றால் திருவள்ளுவர் தான். திருவள்ளுவருடைய காலம் நீதி இலக்கிய காலம்பாங்க. அதாவது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக 4 அடி 4 மணி 440 முப்பால் அப்படிங்கிறப்ப முப்பால் தான் அந்த அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்ங்கிறது. இப்படி 2000 ஆண்டு பழமையுடைய இந்த நூல் இன்றைக்கு மட்டுமில்லை, என்றைக்கும் இது உலகம் முழுவதும் பரவி இருக்க காரணம் என்ன அப்படின்னா, வள்ளுவரை பொறுத்த அளவு ஒரு சிறப்பு. அவர் தமிழில் எழுதியிருந்தாலும் கூட தமிழ்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை. அது காரணம் என்ன அப்படின்னா, அவர் விரும்புகிறது உலக மொழிகள் எல்லாத்துலேயும் இது போன்ற நீதி போய் சேரட்டுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. ரெண்டாவது, அவர் இறைவன் அப்படிங்கிற சொல்கிறாரே தவிர கடவுளுங்கிற சொல்லலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆகுள் போகுள்னு சொல்லக்கூடிய விதிகளை பற்றி சொல்கிறார். அதை விதி சொன்னாலும் விதியினால் முடங்கி கிடக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊழையும் உப்பக்கம் காண்பர்னு சொல்கிறாரு. இப்போ 1330 நமக்கு என்னென்னா, இது என்ன ஒரு நம்பர் இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு யோசனையாக இருக்குது. ஒரு வேளை 2000 இருந்து அது கிடைக்காம கூட போயிருக்கலாம். ஆனால் எழுதப்பட்ட காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் திருக்குறள் நீரோட்டம் பாயாத வயல்களே, இலக்கிய வயல்களே கிடையாதுன்னு வாசுவ மாணிக்கனார் சொல்லுவார். யார் எழுதினாலும் திருக்குறளோட ஒரு கருத்து எடுத்து எழுதுவாங்க. சிலப்பதிகாரத்தில் இருக்குது, மணிமேகலையில் இருக்குது, இன்னும் பல்வேறு இடங்களில் எல்லாத்துலேயுமே திருக்குறளுடைய கருத்தோ வரியோ கூட இருக்கும். இது அப்படியான ஒரு பாதிப்பை தந்திருக்குது. அதே போல் எல்லீஸுங்கிற ஒரு ஆங்கிலேய துறை திருவள்ளுவருக்கு ஒரு உருவம் பொறித்த நாணயம் வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவங்க ஆங்கிலேயர்கள் ஆண்டு காலத்தில் ஏற்பட்ட தண்ணீர் பஞ்சத்தை போக்க பல்வேறு இடங்களில் கிணறுகளை தோண்டினாங்க. அதில் ஒன்று தான் 7 கிணறு அங்கே இருக்கிறது சென்னையில். இந்த 7 கிணறு மட்டும் இல்லாமல் இந்த கிணறுகள் எல்லாவற்றிலையுமே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, வள்ளுவர் மேல் இருந்த அந்த ஒரு ஈர்ப்பினால் வான் சிறப்பு அதிகாரத்தை அந்த கல் சுவர்களில் பதிப்பிச்சு வச்சார். அப்போ ஒரு அயல்நாட்டில் இருந்து வந்த ஒருவர் வள்ளுவருடைய அந்த இதை அறிஞ்சு ஓரளவு அதுக்குள்ளே மொழிபெயர்ப்புகள் வந்துருச்சு. அதாவது ஜியு போப் போன்றவர்களும் மற்றவர்களும் அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த உடனே அது உலகம் புறம் போய் சேர்ந்துருச்சு. அப்போ வெளிநாட்டுக்காரர்களை ஈர்த்ததோடு மட்டுமல்ல, இதனுடைய ஒரு ஆற்றல் உலகம் முழுவதும் பரவதற்கான வாய்ப்பு இருந்தது. மகாத்மா காந்தியை பற்றி சொல்கிறப்ப அவர் ஒரு முறை தன்னுடைய மன சஞ்சலத்தை போக்க அவர் குருநாதராக கருதிய ரஷ்யாவினுடைய எழுத்தாளர், உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இப்படி மனம் வேதனையாக இருக்குது, சங்கடமாக இருக்குது, என்ன பண்ணலாம். அப்போ அவர் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிற போது, உங்களுடைய வேதனைகளை பற்றி சொன்னீர்கள், இதை தீர்ப்பதற்கு மருந்து உங்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிறது, திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை நீங்கள் படியுங்கள் என்று அவர் சொன்ன உடனே காந்தியடிகளுக்கே கொஞ்சம் வெக்கமாக போயிடுது. நம்ம நாட்டு நூலை நம்ம பார்க்காம இருக்க வேண்டாம். அப்புறம் அந்த மொழிபெயர்ப்பு வாங்கி படிக்கிறாரு. படிச்சுட்டு தனக்கு பிடித்த குறள்னு சொல்லி ஒரு இது போட்டு கையெழுத்து போட்டு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தின்னு போடுறாரு. தேசப்பிதாக்களை ஈர்த்தது, உலக தலைவர்களை ஈர்த்தது திருக்குறள். இதெல்லாம் நமக்கு தெரியுது. இந்த சிறப்பு இதில் இருக்கிறதுனால தான் என்ன அப்படின்னா, உலகத்தில் மனித இனமாக தோன்றிய யாருக்குமே இது பயன்படும். அவன் துன்பமாக இருந்தால் அதுக்கு ஒரு குறள் உண்டு, அவன் இன்பமாக இருந்தால் அதுக்கு ஒரு மேற்கோள் காட்டுறதுக்காக மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் கடைப்பிடிப்பதற்காக இது சொல்லப்படுது. அதே போல் கடவுள் வாழ்த்து பிற்காலத்தில் தான் அதை கொண்டு சேர்க்குறாங்க. அதில் அந்த இறை வாழ்த்தில் 10 குறள் இருக்கும்.
அதில் முதல் குறள் வந்து அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபன் மூர்த்தி விலகுன்னு சொன்னால் எந்த கடவுளையுமே சொல்ல மாட்டார். அதுதான் பெரிய சிறப்பு. எல்லாத்துலேயுமே திருவடியும் பாரு, தாழ் அப்படிம்பாரு, காலை காட்டுவார், முகத்தை காட்ட மாட்டார். கால் ரெண்டு எல்லாத்துக்கும் இருக்கும், முகம் வேறுபடும். முகத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். இருளேறு இருசனையும் இருள் சேர் இருவிடையும் சேரா இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அது இது வேண்டாம், இந்த குறள் வேண்டாம். அதாவது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார் அப்படிங்கிறப்ப அடின்னு சொல்வார். தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் என்பர். தாழ்ங்கிறது பாதத்தை சொல்வார். பாருங்கள், கவலைங்கிற சொல்ல பயன்படுத்துகிறார் திருவள்ளுவர். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் கவலையாக இருக்குன்னு. கவலை போகணும்னா என்ன செய்யணும்? அது மனத்தின்பால் ஏற்படுவது தான் கவலை. பாருங்கள் எப்படியான ஒரு சைக்காலஜிஸ்ட்னு பாருங்கள். கவலை மனத்தின்பால், இதையும் சொல்கிறார் அவர். இப்படி 10 குறளில் சொல்லிவிட்டு அப்புறம் அறத்துப்பாலில் பல்வேறு செய்திகள், பொருட்பாலில் வேண்டிய எல்லாம், இன்பத்துப்பாலை வந்து நம்ம தவிர்க்கிறோம். ஆனால் அதுவும் மிகச்சிறப்பான ஒன்று தான். காதலையும் இல்லறத்தையும் சொல்லக்கூடியது அது. இந்த பெருமைகளுடைய திருக்குறள் உலக மக்களால் போற்றப்பட்டது மட்டுமல்ல, பல்வேறு வடிவங்களில் திருக்குறளை எல்லாருமே பயன்படுத்தியிருக்கிறாங்க. உதாரணமாக திருக்குறள் குமரேச வெண்பான்னு இருக்குது தமிழில். அது வந்து 2 வரி குறள் 2 வரி கதை. ஜெகவீரபாண்டியனாருங்கிறவரை எழுதியிருப்பார். அதே போல் சிவசிவ வெண்பா இதே மாதிரி கதை சொல்லி சொல்கிறது. சிவசிவ வெண்பா, வடமலை வெண்பா, திருக்குறள் குமரேச வெண்பா, இப்படி உண்டு. அதே மாதிரி வள்ளுவர் நேரிசைன்னு நான் ஆராய்ச்சி பண்ண சோழவந்தான் ஒரு அரசன் ஜன்மனார் வள்ளுவர் நேரிசைங்கிற பேரில் கதையோடு சேர்ந்து குறளை சொல்லுவார். பின்னாடி கூட குறளை சுருக்கி கூட கொடுத்தாங்க. 7 சொல்லுடையதாக இருக்குது. இதை இன்னமும் சுருக்கலாமே அப்படின்னு குறுங்குறள்னு கூட பண்ணாங்க. குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலைச்சொல் கேளாதவர் அப்படின்னா, இது வந்து குழலும் யாழும் இனிமை, ஆனால் குழந்தையினுடைய சொல் அதை காட்டில் இனிமை. ஒருத்தர் அதை என்ன பண்ணார்னா, குழலும் யாழும் மழலைபுன் குழைப அப்படின்னார். திருக்குறள் அப்படியே சுருக்கி கொடுத்த மாதிரி இருக்கும் அது. அதே மாதிரி உரை எழுதுனதில் ஏறத்தாழ இதற்கு பழைய உரைகள் 10, அதுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் உரைகள் வந்துக்கிட்டே இருக்குது. உரையவே பாட்டாகவும் எழுதியிருக்கிறாங்க பல பேர். குறிப்பாக பரிமையாளர்களுடைய உரை என்பது திருவள்ளுவருடைய அந்த அறிவுக்கு இணையான ஒரு உரைன்னு சொல்லுவாங்க. மணக்குடவர், பரிதியார்லாம் சொல்லுவாங்க. டாக்டர் கலைஞர் வரைக்கும் அதுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு மேலேயும் பலரை பார்க்குறோம் நம்ம. பாவாணருடைய உரையை சொல்லுவாங்க, தமிழர்களுடைய உரை சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாருடைய அந்த உரை எதுக்குன்னா, இதில் ஆச்சரியம், அவர் பாட்டு எழுதினார், உரை எழுதலை. எழுதியிருந்தால் அன்னைக்கே இதனுடைய புகழ் குறைஞ்சிருக்கும். ஏன்னா அது அவ்வளோதான்ட்டு போயிடுவாங்க. இப்போ சொல்லத்தான் என்னன்னா புதுசாக சொல்லலாம் அதுக்காக. அதனால் இது காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய தன்மையுடையது. இது எல்லாராலையும் ஈர்க்கப்படுது. 21ஆம் நூற்றாண்டில் நம்ம குறுஞ்செய்தி படிக்கிறோம். இந்த குறுஞ்செய்தி தான் படிப்பாங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட திருவள்ளுவர் அன்னைக்கே குறுஞ்செய்தி அளவு தான் எழுதியிருக்கிறாரு. 7 சொற்களை கொண்ட திருக்குறளாக எழுதியிருக்கிறார். இப்போ இன்னொரு முக்கியமான கேள்விக்கு வரலாம். என்ன அப்படின்னா, இன்றைக்கு நம்முடைய குமரி முனையில் வள்ளுவருடைய சிலைக்கு, அதாவது வெள்ளி விழா காணுகிற நிகழ்வுது. இதில் இந்த வள்ளுவருடைய சிலையை அங்கே வைக்கணுங்கிற எண்ணம் வருது அப்படின்னு சொன்னால், கலைஞர் அவர்களுக்கு வருதுன்னா, அவர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாருங்கிறது ஒன்று. அது தவிர ஏன் அங்கே கொண்டு போய் அந்த இதை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னா, இந்த கடல்கள் சங்கமிக்கிற இடம் அதுதான். மதங்கள் சங்கமிக்கிற, இனங்கள் சங்கமிக்கிற இடத்துல ஒரு பெருமை ஏற்படுவது போல, திருக்குறள் உலக மக்களுக்கெல்லாம் சென்று சேருவதைப் போல இது அந்த கடற்கரையில் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அதை காட்டில் இன்னொன்று, நீலத்திரை கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரி எல்லை அப்படின்னு பாரதி பாடுறார். இதில் கன்னியாகுமரியில் அந்த குமரி தெய்வம் அந்த பாறை மேலே நின்று தான் தவம் பண்ணி
அந்த தீமையாகிய அசுரனை அழிக்குதுன்னு ஒரு நம்பிக்கை. அதனால் அதுக்கு அந்த பாறையில் ஸ்ரீபாதம்னு அதுக்கு அந்த ஒரு ஒற்றைக்கால் பாதம் இருக்குமா. விவேகானந்தர் அது தெரிஞ்சு தான் ஒரு வேளை போனாரோ என்னமோ நமக்கு தெரியல. அவர் அங்கே உட்காந்து தான் தவம் பண்ணிட்டு தான் அமெரிக்காவுக்கு போகிறார். அந்த இடத்துல அப்படி ஒரு இது இருக்குது. அப்போ இந்த இடத்துல நீலத்திரைகடல் ஓரத்தில் நின்று நித்தம் தவம் செய் குமரி எல்லை. இதுக்கு ரொம்ப அருமையாக சொல்வார் மாப்போசி அவர்கள் சொல்லுவார். நீலத்திரைகடல் ஓரத்தில் தூரத்தில் இல்லை, நின்று உட்கார்ந்து இல்லை, நித்தம் வாரம் தவம் பண்ணுறதில்ல, நித்தம் தவம் பண்ணுறாளாம். அவ யார்? குமரித்தாய். எதுக்கு தவம் பண்ணுறா? ஆயிரக்கணக்கான நூல்களை கடல் கொண்டு போச்சுங்கிறது வரலாறு. ஆழிப்பேரலைன்னு சொல்லக்கூடிய, அப்படி சொன்னால் புரியாது, சுனாமி. ஆழிப்பேரலை வந்தபோது தமிழ் சங்கம் முதல்ல அங்கே தான் இருந்தது. இந்த ஆழிப்பேரலை வந்தபோது நிறைய நூல்கள் கொண்டு போயிடுச்சு. அப்படி கொண்டு போன அந்த கடலில் போன நூல்கள் மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக அந்த தாய் தவம் செய்கிறாளோ அப்படின்னு நமக்கு தோணுது. சரி, தாய் மட்டும் ஏன் தவம் பண்ணணும்? அவருடைய தவப்புதல்வனாகிய தலைப்புதல்வனாகிய வள்ளுவனும் சேர்ந்து தாயோடு சேர்ந்து நின்று அந்த கடல் கொண்ட நூல்களை கொண்டு வர்றதுக்காக நிற்கலாமே அப்படின்னு கலைஞர் யோசிச்சிருப்பாளோ என்னமோ தெரியல. அங்கே கொண்டு நிறுத்துறாரு. இன்றைக்கும் சுனாமி வந்தபோது கூட எப்படி அந்த பாறையும் வள்ளுவர் சிலையும் நின்று நிலைக்கிறதோ அதுபோல் என்றைக்கும் தமிழ் உலகெங்கும் சென்று பரவி நிலைக்கும். வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. தமிழுக்கு கதி என்றால் கம்பனும் வள்ளுவனும். எப்படி? கம்பனுக்கான கா, வள்ளுவனுக்கான திருவள்ளுவனுக்கான தீ, ரெண்டையும் சேர்த்திங்கன்னா கதி. அப்போ கம்பர் பிற்காலத்துக்கான 12ஆம் நூற்றாண்டு, வள்ளுவர் 2ஆம் நூற்றாண்டு. இருந்தாலும் வள்ளுவருடைய பெருமை இத்தகையது. கதையாக சொல்கிற போது கூட மோட்டிவேஷனில் இதை பற்றி சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும்னா திருக்குறள்னு சொல்லலாம். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். இந்த செயலை இதனால் இந்த கருவி கொண்டு இவன் முடிக்கும் என்றாய்ந்து இத்தனை பேரில் இவனால் செய்ய முடியும் என்று அதனை அந்த செயலை அவன்கண் விடல். விட்டுட்டோம்னா அந்த செயல்பாடு ஜெயிக்கும். நட்பு சொல்லணுமா? நட்பு, நல்ல நட்பு, தீ நட்பு, கூடா நட்பு, நட்பு ஆராய்தல் அப்படின்னு. இன்னைக்கு அப்பா அம்மா சொன்னால் கேட்க மாட்டேங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் கேட்பான்னா அந்த நட்பு எப்படி இருக்கணுங்கிற விஷயத்தை இன்றைக்கி சொல்கிறார். அதனால் எந்த காலத்துக்கும் பொருந்தி வரக்கூடிய நிலையில் தன்னுடைய கருத்தை குறைவான சொற்களில் ஆழமாக ஆன்று அகன்ற நுண்ணியன்னு சொல்வது போல இந்த திருக்குறள் நமக்கு காலங்காலமாக பெருமையை சேர்த்து கொண்டிருக்கிறது. குறளுக்கு பெருமை சேர்த்தவர் வள்ளுவர் என்றால் வள்ளுவருக்கு பெருமை சேர்த்தவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய அந்த நல்ல சிந்தனையில் தோன்றிய வள்ளுவருக்கு கடற்கரையில் குமரி முனையில் வெள்ளி விழா நடக்கிறது. பொன் விழா, நூற்றாண்டு விழா என்று எத்தனை விழாக்கள் வந்தாலும் வள்ளுவர் நிற்பார், திருக்குறளும் நிற்கும். நிறைய வேறுபாடுகளுக்குள்ள எந்த வேறுபாடுகளுக்குள்ளேயும் எந்த பிரிவினைகளுக்குள்ளேயும் பொருந்தாத அடங்காத ஒரு மனிதராக நினைக்கிறார். அதெல்லாம் எதுக்குள்ளேயும் அவங்க என்ன செஞ்சு அடக்க முடியல. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இதெல்லாம் கலந்துதான் வருது. வள்ளுவர் எங்க ஊரும்பாங்க, எங்க சாதிம்பாங்க, எங்க மதம்பாங்க, இதெல்லாம் மிக்ஸ் ஆகிதான் இன்னைக்குள்ள ஆளுக்கு சேருது. அவங்க மேலோட்டமாக பார்த்தா வள்ளுவர் இப்படி எல்லாம் குழப்பமான ஒரு ஆளாகவே இருப்பாரு. அவரை போய் இப்படி இல்ல அந்த மாதிரி இருக்கு. அதை எப்படி நம்ம அணுகிறது, சரியாக வள்ளுவரை புரிஞ்சுக்கிறது எப்படி? இல்ல அப்படி இல்ல. ஒரு அழகான குழந்தைய பார்த்தா எல்லாரும் கொஞ்சிட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஒரு நல்ல இதை பார்த்தா அது எங்கே தாங்க, அவர் எங்கள் ஊர் தான், எங்கால் தாங்க அப்படி சொல்கிறது வழக்கம். புகழ்பெற்றா 19ஆம் நூற்றாண்டு முழுவதும் ஒரு செயல் நடந்தது. என்ன அப்படின்னா, வள்ளுவர் யாருன்னு கேட்டு வள்ளுவர் சமணர் ஒரு ஆய்வு வந்திருக்கு, வள்ளுவர் பௌத்தர் ஒரு ஆய்வு வந்திருக்கு, வள்ளுவர் கிறித்தவர், வள்ளுவர் இஸ்லாமியர், வள்ளுவர் சைவர், வள்ளுவர் வைணவர் அப்படின்னு 19ஆம் நூற்றாண்டு பூரா நீங்கள் தேடினீங்கன்னா இருக்கும். இது ஒன்றும் தப்பு இல்லை.
எல்லாரும் சொந்தம் கொண்டாடுறதுன்னா அது எவ்வளோ பெரிய இதாக இருக்கணும். ஏதாவது அவன் எங்கால் இல்லைங்க அப்படி சொல்லாமல் அவர் எங்கால் தாங்க அப்படின்னு எல்லாரையும் அப்படி ஈர்க்க முடியுதுன்னு சொன்னால் அது காரணம் அதனுடைய பெருமை தான். யாருக்கு கேட்டாலும் இதில் பாருங்கள், இதில் பௌத்த கருத்து இருக்குது, இதில் பாருங்கள் சமண கருத்து இருக்குது, இதில் பாருங்கள் சைவ சித்தாந்த கருத்து இதுக்குள்ளே இருக்குது, இதில் பாருங்கள் கிறிஸ்தவ கருத்துக்கள் இருக்கு சொல்லலாம். அப்போ சொல்கிற அளவுக்கு எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வகையில் இதில் சொல்லப்படுற செய்திகள் இருக்குங்கிறதா உண்மை. அதனால் யார் வேணாலும் எங்கேதுன்னு சொந்தம் கொண்டாடலாம். ஆனால் அது நம்மது தான், தமிழ்நாட்டு தான். அதனால தான் அவர் தமிழை இன்றைக்கும் வெள்ளம்ங்கிற சொல்ல குமரிமுனையில் பயன்படுத்துகிறாங்க. வள்ளுவர் அந்த பகுதியில் பிறந்தவர்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் அங்கே ஒண்டி வச்சாங்க. முதல்ல மயிலாப்பூர்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது இல்லைன்னு அப்புறம் மறுத்துட்டாங்க. அது இங்கே தான் குமரி பக்கத்தில் தான் சொல்லுவாங்க. அது காரணம் அதில் நிறைய சொற்கள் இருக்குது. இப்போ வெள்ளத்தணையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தணையது உயர்வுன்னு ஒரு திருக்குறள் இருக்குது. அதாவது வெள்ளம் உயர்ந்தால் மலர் உயரும், உள்ளம் உயர்ந்தால் வாழ்க்கை உயரும் அப்படிங்கிற சொல்லனா இது போல் பல சொற்கள் இருக்குது. அதனால் வள்ளுவரை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறதே அது வள்ளுவத்துக்கு கிடைத்த பெருமை. புரிஞ்சா தப்பு இல்லை. இப்போ திருக்குறள் ஒரு நீதி நூல் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஒரு வீட்டுல ஒரு தாத்தா கிட்ட இப்போ உள்ள பேரன் கொள்ற விளக்கம் அல்லது அது ஒரு அறிவார்ந்த இடைவெளிங்கிறது இருக்கும். ஒரு விளையாட்டுக்காக ஒன்னா இருப்பாங்க வழி, பட் இடைவெளிங்கிறது தொடர்ச்சியா இருந்துட்டு அந்த மாதிரி வள்ளுவரையும் நம்ம சமூகத்தினுடைய தாத்தா அப்படிங்கிற மனநிலையில இன்னைக்கு இருக்க நவீன தலைமுறை அணுகுதோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இதை கடந்து திருக்குறளுக்குள்ள இருக்கிற அழகியலோ அல்லது ஒரு பொயட்டிக் டேஸ்ட் இருக்குல்ல, அதை எப்படி சார் அனுபவிக்கிறது? இல்லை இன்னைக்கு இளைய தலைமுறை ஏற்றுக்கிறது மட்டும் இல்லை, பெருமைப்படுது. என்ன உதாரணம் அப்படின்னா, நான் 2019 கொரோனாவுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப யூடியூப் அலுவலகத்துக்கும் ஃபேஸ்புக் அலுவலகத்துக்கும் கலிஃபோர்னியாவுக்கு போயிருந்தேன். அங்கே 500க்கும் மேற்பட்ட தமிழர்கள் வேலை பார்க்குறாங்க. அதில் அந்த பொங்கல் விழா நடந்தது. அன்றைக்கு அவங்க போட்டிருந்த அந்த பனியன் முழுவதும் யாருன்னா திருவள்ளுவருடைய படம் போட்டு திருக்குறளை போட்டிருக்காங்க. வாய்மையே வெல்லுங்கிற மாதிரி சொல்கிற அது மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இவங்க தான் உலகத்துக்கு முழுவதும் இதை உருவாக்கி கொடுக்குறவங்க. யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும், ட்விட்டர் கூட இல்லை இப்போ எக்ஸ் தளம், இல்லாதவர்கள் இல்லை. அங்கே பணியாற்ற நம்ம தமிழர்கள் இதை பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த இளைய தலைமுறையை அது ஈர்த்திருக்குங்கிறதுல மாற்றம் கிடையாது. ரெண்டாவது, கவித்துவங்கிறத காட்டிலும் இது அறிவு நூல். இதில் எத்தனையோ வகையான மென்மை இருக்குது, அதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம. இப்போ உதாரணமாக இன்பத்துப்பாலில் ஒரு திருக்குறள் வரும். அதாவது அந்த தலைவன் தோழன்கிட்ட சொல்கிறான், தலைவன் தோழன்கிட்ட சொல்கிறான், என்னுடைய காதலி வீட்டில் இறந்த கொட்டு அடிக்கிற சத்தம் கேட்குதான்னு கேளு அப்படிங்கிறான். ஏன்பா என்ன ஏதாவது மரத்துக்கிறத கொடுத்து செத்து போயிட்டாளாங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை நேற்று அனிச்ச பூன்னு ஒரு பூ இருக்குது, அதை மோந்து பார்த்தாலே வாடிடும். அந்த பூவை காம்பை பிக்காமல் தலையில் வச்சுவிட்டா அவளுடைய நுண்ணிய இடை அதை தாங்காமல் ஒரு வேளை அவளுக்கு ஏதாவது ஏற்பட்டுருக்கலாம். இப்போ நம்ம இடை சிறிது உடுக்கு போன்ற இடை குறுக்கு சிறுத்தவளை சொல்கிறோம்ல, இதெல்லாம் நிற்காது வள்ளுவருக்கு முன்னாடி. அனிச்சப்பூ கால்களையால் பெய்தால் நுசிப்பிற்கு நல்ல படாபறை. ஒருவேளை அதனால் அவள் வீட்டில் அந்த சத்தம் கேட்குதான்னு பாரு, படாபறைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ அவளை உருவத்தை சொல்லாமல் ஒன்றுமே சொல்லலை, பூவோட காம்பை சேர்த்து வச்சாலே அவளுக்கு என்ன இருக்குன்னு போய் பார்ப்பா. இதை காட்டில் யார் மென்மையாக சொல்லுவா? சொல்லுங்க பாப்பா, வர்ணிக்க யாரால் முடியும்? இதெல்லாம் ஒரு குறளை ஒரு மாதம் நடத்தினா தான் புரியும், அல்லது ஒரு நாளாவது நடத்தணும், அப்போ தான் புரியும். இந்த மாதிரியான நிறைய அழகியல் நிறைய இருக்குது. அறிவுடைய சொல் இருக்குது, அரசியல் இருக்குது, அங்கவியல் இருக்குது, தனி மனிதனுக்கு வேண்டியது இருக்குது, ஒற்றாடல் இருக்குது, எல்லாமே இருக்குது. படிக்கணும், கேட்கணும், காதில் கேட்டால் தான் சரியாக இருக்குது. நானே என்னுடைய யூடியூப்பில் திருக்குறளுக்கான அத்தனை வேலையும் பண்ணி வச்சுருக்கேன். 1330 பண்ணி நானே பேசி வச்சுருக்கிறேன். இப்போ அது இன்னும் ஏதாவது ஒரு இது கொடுக்கலான்னு வச்சுருக்கிறேன். வரும், அதுக்கான காலம் வரும். ஒற்றை தன்மைகள் நோக்கி நகரக்கூடிய ஒரு காலமாக மாறுது. எல்லாம் நேராகிட்ட இருக்கு. அடுத்தவங்க நீங்கள் என்ன ஒரு பிளானோட தான் வந்திருப்பீங்க போட்டுருக்க.
ஒரு ஒற்றைத்தன்மை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலம் வந்துச்சு. அப்போ இந்த காலத்துல வள்ளுவரை எப்படியாக கொண்டாடிட்டே இருக்கணும்? இல்லை ஒற்றைத்தன்மைங்கிற விஷயத்த அது அது வேற, நம்ம அதை அரசியலாக பார்க்க வேண்டாம். இது என்னன்னா எல்லாராலும் இப்போ நான் முதல்ல எதுக்கு டால்ஸ்டாயையும் ஜி போப்பையும் ஏன்னு சொன்னேன், அவங்க மதம் பரப்ப வந்தவங்க யார், கால்டுவெல் மற்றவர்கள் எல்லாம் போப்பெல்லாம் வந்தவங்க. ஆனால் அவங்கள ஈர்த்து மொழிபெயர்க்க வச்சிருக்கே, எல்லா புலவரையும் ஈர்க்குதே, எல்லாரும் ஒரு தங்க நாணயம் வெளியிட வைக்குதே அப்படின்னா இதில் என்ன ஒற்றைத்தன்மை வரும்? வரவே வராது. இதனுடைய சிறப்பு அவங்களையும் சேர்த்து தன்னை நோக்கி ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. இது ஒரு காந்தம். இந்த காந்தம் எல்லாத்தையும் ஈர்க்கும். அப்படி ஈர்க்கக்கூடிய தன்மை உள்ளதால் இதற்கான அந்த பெருமை கூடிக்கிட்டே தான் போகும். அருமையான வினாக்களை தொடுத்தீர்கள் வெற்றி. உங்களுக்கு எல்லா வகையான வெற்றிகளும் கிடைக்கட்டும். நல்ல வாய்ப்பை தந்த நியூஸ் 18 சேனலுக்கு என்னுடைய அன்பான நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வள்ளுவன் புகழ், வளர்க தமிழ்.